ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல். நான் உங்களை இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து 19 கிட்ஸோட ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட்டான ஆப்பிள் இது தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் கேக் தான். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். அதோட டேஸ்ட் இன்னும் நாக்கிலே நமக்கு இருக்கும். பாருங்கள், அது வந்து தேங்காய் துருளோடு சாப்பிடும்போது அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வெனிலா கேக் மற்ற கேக் எதுவும் செய்ய போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேக் செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் இது செய்கிறதுக்கு நம்ம வெனிலா கேக் ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் இது செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் ரவை எடுத்து வச்சுக்கிறேன். ரவையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்லேயே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பவுலில் பாருங்கள், 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். கெட்டி தயிராக தான் இருக்கணும், புளிக்கக்கூடாது. புளிக்காத தயிராக இருக்கணும். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் வந்து வாசனை இல்லாத ஆயிலாக இருக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், சர்க்கரை நான் பொடிச்சு வச்சுருக்கேன். 3/4 கப் அளவுக்கு இருக்குது. எல்லாமே ஒரே கப்பில் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு விஸ்கு வச்சு நம்ம கிளறும்போது எல்லாமே நல்லா கட்டிகள் இல்லாத நல்லா வரும், பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம விஸ்கு வச்சு கலக்கிறோம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. உப்பை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா ரவை இதில் கலந்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஒரேடியாக ஊற்றக்கூடாது. எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டிகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். எப்பொழுதுமே கேக் செய்யும்போது நம்ம ஜென்டிலாக தான் கலக்கணும். ஒரே சைடாக கலக்கணும். மீதம் இருக்கிற பாலையும் நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஊற வச்சிடுறேன். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், ரவையெல்லாம் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. அதனால் இப்போ எடுத்து வச்சுருந்த பாலை இதோட ஊற்றிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நம்மளுடைய கேக் பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் வந்து சோடாப்பு சேர்த்திக்கலாம். 1/4 மூடி வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நம்ம உங்கள் வீட்டில் வெனிலா எசன்ஸ் இல்லாட்டினா நீங்கள் 2 ஏலக்காய் கூட சர்க்கரையோடு போட்டு சேர்த்து அரைச்சி இதோட கலந்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும். பேக்கிங் சோடாவை வந்து நம்ம உப்பு தான் போடணும். முன்னையே போட்டு ஊற வைக்கக்கூடாது. இந்த சமயத்தில் தான் போடணும். பாருங்கள், நம்மளுடைய கேக்கோட பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரத்தில் நான் வந்து கோதுமாவை போட்டு நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாத வரும். அதனால் அதில் ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி மடிப்பாக தான் வரணும். இதனால் இப்போ இந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அடியில் பபுள்ஸ் இருந்தாலும் அங்கே வந்துடும். உப்பை வந்து பாருங்கள், அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரீ ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், உப்பு போட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு வளையம் இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க, ஸ்டாண்டு. அதில் நம்மளுடைய கேக் பேட்டர்ன் வச்சு நம்ம மூடிடலாம். ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நம்ம கேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், 35 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கேக் ரெடி. குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய கேக்கு வந்து வெனிலா கேக்கே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது அப்படியே கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் நான் வந்து இன்றைக்கி வந்து வெனிலா கேக் நம்ம செய்ய போகிறதில்ல, ஆப்பிள் கேக்கு தான் செய்ய போகிறோம். அதனால் இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா உடச்சி விட்டுக்கலாம். நல்லா உடச்சி விட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா அப்படி அழுத்தி விட்டுக்கலாம். கட்டிகளில் இருந்தால் நல்லா உதிர்த்தி விட்டுக்கணும். நம்மளுடைய ஆப்பிள் கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வெனிலா கேக் செஞ்சு அதிலிருந்து தூள் பண்ணி அந்த தூளில் தான் நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் ப்ரெட் இருந்தால் கூட 4 சைஸ் ப்ரெட்டை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் கேக்கில் செய்யும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதனால தான்
பாருங்கள் இந்த மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பொடி பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கரையிட்டும். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒயிட் சுகர் கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து நான் கோகோ பவுடர் சேர்த்திக்கிறேன். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, நாட்டு சர்க்கரை. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். நீங்கள் பால் பவுடர் இருந்தாலும் சேர்த்திக்கலாம். என்கிட்ட பால் பவுடர் இல்லாதனால நான் பால் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் இல்லாட்டினா நெய் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருக்கணும். ஏன் பால் ஊற்றிருக்கோம், அது வந்து திரின்னு ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். பாருங்கள் நம்மளது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தூள் பண்ணி வச்சுருந்த கேக்கோட இதை போட்டுக்கலாம். தூளை போட்டு நல்லா கிளறிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே தான் வச்சு நம்ம செய்கிறோம். பாருங்கள் பாருங்கள் நம்மளுடைய வெள்ளைப்பாவுக்கும் நம்மளுடைய கேக்கோட தூளுக்கும் கரெக்டாக போயிடுச்சு. கரெக்டான பதம் இதுதான். பாருங்கள் நல்லா திரண்டு வருது. திரண்டு நல்லா ஒட்டாத வருது பாருங்கள். இதை வந்து நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டினா வீட்டில் இருக்க தேங்காய் துருவி நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பொடி பண்ணி. பாருங்கள் அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பிடிச்ச உருண்டைகளை. நம்மளுடைய ஆப்பிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 19 கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் இது. இதோட டேஸ்ட்டு நாக்கிலே இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்பொழுதுமே வெனிலா கேக்கு, மற்ற கேக்கு, சாக்லேட் கேக்கு, ப்ளம் கேக்கு, அந்த கேக்கு இந்த கேக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஆப்பிள் கேக் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்காய் துருவலை நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத வந்து நான் இந்த மாதிரி ஸ்லைசஸாக போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனில் கூட நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். வழக்கமாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாருங்கள் ஒரு தட்டுக்கு மாற்றி நம்ம வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய ஆப்பிள் கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.